ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மணி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய பிறந்த நாள். அதனால் நான் குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். வாங்க குன்றத்தூர் முருகன் கோயிலையும் அதோட சிறப்பை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி என்னோட பிறந்தநாள் மக்களே. சரி, குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு போகலான்னு குடும்பத்தோடு போனோம். போகும்போது தான் அந்த நிகழ்வு நடந்துச்சு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே. பன்னெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு சிவனடியாருங்க. இவர் 2ஆம் குலோத்துங்க சோழன் அமைச்சரவையில் முதன்மை அமைச்சராக இருந்தாருங்க. அவர் வேறு யாரும் இல்லை, பெரிய புராணம் எழுதிய சேக்கிலார். அவர் பிறந்த ஊர் தாங்க குன்றத்தூர். இந்த கோவிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா, திருப்பூரிலிருந்து திருத்தணிக்கு தனது பயணத்தின் போது இந்த மலையில தான் வந்து முருகப்பெருமான் தங்கினார் அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க. இந்த கோவிலோட சிறப்பு பார்த்தீங்கன்னா, 84 படிக்கட்டுகள் கொண்ட மலை கோயிலுங்க. இது மூலவர் வடதிசையை பார்த்து இருப்பாருங்க. இந்த கோயில் 12ஆம் நூற்றாண்டில் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டதுங்க. 1726ஆம் ஆண்டு மதுரை நாயக்கரால் மேம்படுத்தப்பட்டு சுமார் 900 ஆண்டுகளாக பக்தர்கள் வழிபட்டு இருக்காங்க. கோவிலோட அமைப்பு, கருவறையில் வள்ளி தெய்வானோட முருகப்பெருமான் காட்சியளிக்கிறாங்க. தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு துர்க்கை, காசி விஸ்வநாதர், விசாலாட்சி அம்மன், பைரவர், நாகர், நவகிரக சன்னதிகளும் இந்த கோவிலே இருக்குங்க. மண்டபத்தில் உள்ள அரச மரத்து அடியில் நாகலிங்கேஸ்வரரோட சன்னதியும் இருக்குங்க. இந்த திருக்கோவிலில் நீங்கள் மதிய வேளை போனீங்கன்னா அன்னதானம் வழங்கப்படுது மக்களே. அது மட்டும் இல்லாமல் சேவல் நேர்த்திக்கடனும் இங்கே பண்ணுறாங்க.
நேர்த்திக்கடன் பார்த்தீங்கன்னா அரச மரத்தில் தொட்டில் கட்டி பிரார்த்தனை பண்ணுறாங்க. குழந்தையோட எடைக்கு எடை சரியாக பழம், சர்க்கரை, வெல்லம் அது போன்ற பொருட்களை எடைக்கு சரியாக பண்ணுறாங்க. இந்த கோவிலோட இன்னொரு வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குன்றத்தூர் மலையில் இருந்த முருகப்பெருமான் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி வழிபட்டார்னோ இந்த மலை அடிவாரத்தில் அந்த கோவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கோவில் இன்ன வரைக்கும் கந்தலீஸ்வரர் கோவில்னு வழிபட்டு இருக்காங்க.